சந்திக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எதற்காக வந்த? யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் இந்த கானகத்தில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். புடிப்பமா வர யாரையானை? நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேட்கிறேன். தாங்கள் யார் என்று கூற மாட்டீர்களா? ஏன் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப கேட்கிறவன் மூபாசை கேட்டவன் அடியேன் ஒரு பிரம்மச்சாரி. ஓ, பிரம்மச்சாரி. ஆமையா? பிரம்மச்சாரிக்கு சம்சாரிக்கு என்ன வித்தியாசம்? சம்சாரி என்றால் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு சாகரத்தில் கூடியவன். சரி, இதையெல்லாம் கடந்து கொண்டவன் பிரம்மச்சாரி. நீங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசையும் வெறுத்தவன். ஓ, மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை இல்லை, பொருளாசை, 3 வித ஆசையும் வெறுத்தவன். அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. அவன் பக்கத்துல தள்ளி இல்லங்க, பாயிண்ட புடிச்சு பேசுவேன், கிளப்பி விடுறேன் கோபத்தை. இன்னமா கிளம்புது? ஏன் ஆய வச்சு பாருங்க, தெரியுது, பேசி பாரியா. எப்பொருள் யார் யார் வை மானாமதுரையில இறங்குறப்பே தெரியாம இருக்கு. எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்பார்கள். காண்பது ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆமா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்தான் எனக்கு கோபம் வருதா இல்லையான்றது முடிவு செய்யணும். அப்ப கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வதற்கு. பகுத்தறிவு நான் வளர்க்க ஆசைப்படுறேன். ஆமா, கேள்வி உங்களை கேட்க நான் ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா, சரி, வாங்க கேளுங்க. கேட்டு உங்க அறிவை வளர்த்துருக்கங்க. கண்டிப்பா. ஏன்னா சுடர் விளக்கா எனும் தூண்டுகோல் தேவை.
இந்த உலகத்துல ஒரு மெழுகுவர்த்தி பாருங்க. ஆமா. எங்களை போட ஞானிய சித்தருடைய வாழ்க்கையில ஒரு மெழுகுவர்த்தி ஒன்று தன்னை உருக்கி கொண்டு உலகத்திற்கு ஒளிகாட்டுது இல்லையா? அப்படி உலகத்திற்கு ஒளிகாட்டக்கூடியவள் நான் வெறும் இல்ல அறிவொளி. நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அறிவொளி. அறிவார்ந்த விஷயங்களை பேசுவது நல்ல விஷயம். அதே உண்மை. இப்போ அறிவொளின்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கேட்கறதுக்கு எனக்கே தெரியாத விஷயங்களை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். தாராளமா கேட்டா ஏராளமா பதில் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கண்டிப்பா இந்த தாராள மனசு தாங்க உங்களுக்கு வேணும். நிறைய பேருக்கு வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றாங்க. வேண்டுதல் வேண்டாம இளான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லைன்னா இல்லையா? வேண்டும்னா சும்மா இல்ல, எல்லாமே வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. வேண்டுங்க நீங்க நல்லா. கல்யாணம் முடியாத ஆளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு வேண்டுதல். கல்யாணம் முடிச்ச ஆளுக்கு குழந்தை பெக்கணும்னு வேண்டுதல். குழந்தை பெத்த ஆளுக்கு சொத்து சுகம் சேர்க்கணும்னு வேண்டுதல். உலகம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. அடுத்த கட்ட நகருக்கு போனா அதுக்கு தான் இதுவும் கடந்து போகும். அடுத்த கட்டத்தை நீங்க போக முடியும். இதுவும் நின்னுகிட்டே இருக்க முடியுமா? முடியாதுங்க. கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். நாளைக்கு எங்க போய் செந்தலையாபுரத்துக்கு போகணுமா இல்லையா? கண்டிப்பா. அது எங்க இருக்குன்னு தெரியலையே. கொட்டாம்பட்டி பக்கம் இருக்கு. கண்டிப்பா. நன்றி. நாடரஞ்ச பாப்பாடுக்கு பூணூல் பஞ்சமா? அதான் நாங்க வந்து உலக வரவிடத்தை உள்ளங்கையில் வச்சு என்கிட்ட பக்கத்து நீ சொல்லாமா? வேன்ல ஏத்திட்டா மேப் வரல. ஏன்னா எங்களுக்கு மேப் நீங்க தான். சரி இருக்கட்டும், சொல்லுங்க, வாங்க இடத்துக்கு வாங்க. இப்போ இந்த இடத்துல பெருமையான விஷயங்கள் நிறைய பேசுறீங்க. இந்த பூலோகத்துல ஆணாக பிறந்துட்டா ஒரு பெண்ணு கண்டிப்பா துணை தேவை வேண்டும். பெண்ணாக பிறந்துட்டா ஆணுன்ற துணை கண்டிப்பா தேவை. உண்மைதான். ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்துல சேர்ந்தாதான் நல்ல இடத்துல இருந்து ஒரு குழந்தை பிறக்கும். இல்லறம் இல்லையே நல்லறம் அன்றே அவை மூதாட்டி அழகாக சொன்னாலே அப்படிதானங்க? ஆமா. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த கழுத்துல இது கட்டுறாங்கல்ல. எது என்ன இதுன்னா? ஆணு போய் கழுத்துல அதாவது அந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலி. சரி, அது ஒரு கவுர் தானே? ஆமா. ஒரு கவுர் என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்ச கவத்தை பெண்ணோட கழுத்துல கட்டுறாங்க. நான் கேக்குறேன், கழுத்துல கட்டுறப்ப ஏன் 3 முடிச்சு மட்டும்தான் போடணுமா? ஏன் 4 முடிச்சு போட்டா பட்டுக்குருமா? ஏன் 2 முடிச்சு போட்டாலும் நிக்கும்? இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒரு முடிச்சுதே இந்த மாப்பிள்ளக்காரன் போடுறியா? சரி, மிச்சம் 2 முடிச்சு அந்த நாத்தனார் அது கட்டிட்டு போயிருதுங்க. நாத்தனார் இல்லாத வீட்டுல? நாத்தனார் வீட்டுல எல்லா வீட்லயும் நாத்தனார் இருக்கா? இல்லையே. அப்புறம் நாத்தனார் வீட்டுல என்ன பண்றாங்க? அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ளை கட்டுறீங்க நாத்தனார் வீட்டுல. சரி, அப்ப நாத்தனா ஏன் கட்டுறாங்க? நாத்தனாளுக்கு என்ன உறவு முறை? முதல் நாத்தனாளுக்கு ஏன் பேர் வந்துச்சு? எது நாத்தனான்னு சொல்றீங்க இல்லையா? அவளுக்கு ஏன் பேர் வந்துச்சு? அது தெரிஞ்சா எதுக்கு நான் இங்க நிக்க போறேன்? கேட்டது நீங்க தானே. நாத்தனான்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியலையே. அப்பான்றோம். ஆமா. அம்மான்றோம். அம்மா. அதுக்கு என்ன காரணம்? அப்பா 2 பேரும் ஈன்றெடுத்தவர்கள். எப்படி ஈன்றெடுத்தாங்க? அப்பா அப்பா ஈன்றெடுத்தாரா? இல்லையே, அவர் உதவி புரிந்திருக்கிறார். தமிழ் மொழியில அழகான சிறப்புகள் நிறைய இருக்கு. எப்படி? அப்பா அம்மா என்று சொல்லும் பொழுது 3 எழுத்து தானே? ஆமா. ஆ என்பது என்ன எழுத்து? ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்து. இம் என்பது அது மெய் எழுத்து. மா என்பது அது உயிர்மெய் எழுத்து. அப்ப உயிரை கொடுக்கிறது யாரு? அப்பா. மெய் என்ற உடம்பை கொடுக்கிறது யாரு? ஆத்தா அம்மா தான் கருவ. அதனால 2 சேர்த்தாலும் அம்மான்னு கூப்பிடுறான். ஓஹோ, அதான் அப்பான்னு கூப்பிடுறான். எழுத்துப்பூர்வமாக விளக்கம் இருக்குல்ல. அப்ப நீங்க நாத்தனானுக்கு சொல்லணுமா இல்லையா? நாத்தனாக்கு என்ன கணக்கு வழக்கு? அதை உட்காந்து உங்க தோழி வருவாங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க விஷயத்துக்கு. நான் சொல்றேன், ஏன்னா அந்த அம்மையாருக்கு நிறைய தெரியுதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? அவையார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். செந்தமிழ் செல்வி சும்மா. அப்புறம் சொல்றீங்க செந்தமிழ் நாடு போதிகள் என்பது அந்த மாதிரி. ஏன் நான் 3 முடிச்சு பண்ணி சொன்ன மாதிரி 4 முடிச்சு போலாமே? 4 முடிச்சு போனா பட்டுக்குருமானு பட்டுக்குரும்ல. என்ன பட்டுக்குற? சிக்கல் வந்துருமே குடும்பத்தில், பல சிக்கல் வந்து. அது எப்படிங்க? 3 முடிச்சு என்பது என்ன? 1 புகுந்த வீட்டு பெருமை, 1 பிறந்த வீட்டு பெருமை, இன்னொன்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அவ்வளவுதான் விஷயம். அது பெரிய கம்பு சுத்திரம் கிடையாது. ஓ, பிறந்த வீட்டு பெருமை அல்லது புகுந்த வீட்டு பெருமை. 3வது கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும். எங்க? ஏன்னா புகுந்த வீட்டு பெருமைக்கு இவ்வளவு சேரக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு துணையாக எங்க வீட்டுக்கு நீ அடித்து எடுத்து வைத்த மகாலட்சுமி ஆத்தா, இதுக்கு பிடிச்சு போட்ட மாதிரி நீ கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்றக்காக அவர் நாத்திர துணைக்கு வந்து போடுறது. சரி சரி. இப்ப நீ கட்டுப்பட்டு வாழதே கணவன் ஒதுக்கப்பட்டவன் அவனுக்கு போடுறது. ஓ, பிறந்த வீட்டு பெருமை அங்கிருந்து உனக்கு கூட்டி வந்ததுக்காக நானும் உனக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு. சரி, இப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்போ 1 2 3 ஆத்தா உட்காந்துருக்கு. நல்லா பாரு, முக்காடு போட்டு நிறைய இருக்கு. பூரா ஆத்தா மறக்குதாயா? ஆமா, இங்கிட்டு 2 இருக்காங்க, அந்த அங்க 2 இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் படுத்துருக்கு தலைகள். இப்ப எனக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் புரிய மாட்டுது. கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை மறுவீடுன்னு ஒண்ணு கூட்டி போறாங்கல்ல? ஆமா. ஏத்தா நீங்க நல்லா கவனிங்க. கண்டிப்பா. இந்த மறுவீடு கூட்டி போறாங்க. ஏன்னா போனதா இருந்துடக்கூடாது இல்லையா? ஆமா. போக்குவரத்து இருக்கணும்ல, வரவு செலவு இருக்கணும்ல. ஆமா, எல்லாமே 2 தானே. மறுவீடு சும்மா அனுப்புனா பரவாயில்ல, போறப்ப பொண்ணு சும்மா போகுது. மறு வீட்டுல இருந்து வர்றப்ப இந்த ஆத்தா வீட்டுல ஒரு சிலுவர் குடத்துலயோ ஒரு பித்தாள குண்டாவுலயோ ஒரு மஞ்சள் துணியை வண்டு கட்டி அதுக்குள்ள 2 இது போட்டு விடுவாங்களே, என்னென்ன தீமண்டம் போடுவாங்க?
யார்கிட்ட கேக்குறிய? அந்த அங்க இருக்கிற ஜீவன்ட்ட கேக்குறேன். வாயில துணியை வச்சுக்கிட்டு கப்பு சுப்பிட்டு இருக்க பனி அடிக்க சொல்றாங்க, சத்தம் வரலையோ? இல்ல இந்த வண்டு கட்டி உள்ளுக்குள்ள முறுக்கும் இன்னொன்னு என்னத்தா கத்திதான் சொல்லுவேன். அதை தின்ன மட்டும் தான் தெரியும் போல. முறுக்கு அதிரசம் போட்டு விடுறாங்கல்ல. நான் கேக்குறேன், ஏன் ஒரு மைசூர் பாக்க போட்டு வைக்கலாம், அதுக்கு மைசூர் ஒரு ஜிலேபியோ போட்டு கொடுக்கலாம், ஒரு லட்டை போட்டு கொடுக்கலாம், திருப்பதி காரா பூந்தி எல்லாமே போட்டு கொடுக்கலாம். ஏங்க காலம் 2025 ஆயிரத்தி 26 பிறக்க போகுது. இன்னமும் அந்த வீட்டு பலகார கூடத்துல முறுக்கு அதிரசம் தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன். 2025 மட்டும் கிடையாது, காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுன்ற மாதிரி எக்காலத்துக்கும் அது பொருந்தும். இனி எதிர்காலத்துக்கும் அப்படித்தான். கடந்த காலத்தில் நடந்தது நிகழ்த்து நடக்கிறது, நீ எதிர்காலத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். ஏன் வேற ஏதாவது கொடுக்கூட சட்டம் கிட்ட இருக்கா? அப்படி கிடையாது, இது சட்டம் இல்ல, சம்பிரதாயம். என்ன சம்பிரதாயம்? அந்த சம்பிரதாயத்துடைய நோக்கம் என்ன? என்ன முறுக்கும் அதிரசமா சம்பிரதாயம்? உண்மைதாயா, வாழ்க்கையின் தத்துவம் அடங்கி இருக்கு அதுல. எதுல? கொடுப்பது சம்பிரதாயம், ஆனா அதுக்குள்ள இருக்கிறது அடங்கி இருக்கிறது வாழ்க்கை தத்துவம். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். சிக்கல் சிக்கல், பெரிய சிக்கல் இடியாப்ப சிக்கல்றானே. ஆமா, கொச்ச 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 நடக்கும். ஏன்னா அதுல நிறைய இருக்கும். ஆனா முறுக்கு என்பது ஒரு 4-5 சுத்துக்குள்ள இருக்கும். சுத்து இருக்கு. அது எப்படி இருக்கு? நேரடியா நீங்க பிடிச்சு சாப்பிட முடியுமா? அதெல்லாம் ஒரு சிக்கல் நொறுக்கணும், நொறுக்கிட்ட சாப்பிடலாம். இங்கிட்டு பிடிச்சா அங்கிட்டு உடையும், இங்கிட்டு பிடிச்சா அங்கிட்டு உடையும். அப்ப அந்த சிக்கல் என்பது எப்படி உருவாகி இருக்குன்னா, மனிதனுடைய வாழ்க்கை என்பது சிக்கலான வாழ்க்கை தான். அது எங்க போனா இன்னைக்கு எங்க பார்த்தா பிரச்சனை, 1000 பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுடைய ஒட்டுமொத்தமான தீர்வு தான் வாழ்க்கை சிக்கல் என்பது. இந்த வாழ்க்கை சிக்கல் என்பது நீ நொறுக்கி எடுத்து அதை தவிடுபடி ஆக்கிட்டீங்கன்னா திங்கிறக்கு அப்புறத்துல முழுக்க நிறைய தின்ன முடியுமா? முடியாது. ஒரு முழுக்க திங்க முடியுமா? நொறுக்கி தின்ன முடியும். அப்ப அந்த சிக்கலான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த முறுக்கு போல அடிச்சு நீ நொறுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அதிரசம், நவரசங்களிலே இனிப்புடையது அதிரசம் என்பார்கள். அதிரசம். அப்படி இதை தவிடுபடி ஆக்கி விட்டு சிக்கலையில மீறி விட்டா உன் வாழ்க்கை இனிப்பா இருக்கும்டா அப்படின்ற தத்துவத்தை எடுக்கிறதே முதல்ல முறுக்கு, அப்புறம் இது அது இனிப்பு கொண்ட அதிரசம். ஓ, முறுக்கு எப்படி குண்டக்க முண்டா இருக்கும் அப்படி குடும்பம் கிடக்கும். அம்மா, நம்ம குடும்பத்தில் எத்தனை பலவிதமான காரண காரியங்கள் இருக்கு, எத்தனை விதமான சிக்கல் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதை கூட நம்ம சமாளிச்சிட்டோம்னா, தவிடுபடியாக்கி சமாளிச்சிட்டோம்னா அதிரசத்தை போல இனிக்கும். அவ்வளவுதான். அப்போ ஒரு குடும்பத்துல வாழ்ற வாழ்க்கைய சுருக்கி சொல்றேன். ஆமையா, இதான் பண்ட மாற்று முறை அப்படின்றது. பண்டத்தை வச்சு, ஆமா, பண்டத்தை வச்சு வாழ்க்கையை மாற்றி காட்டுவது. ஓ சரி, இப்படி மறுபடியும் போய் அந்த பிள்ளை மாசமா ஆகலன்னு வச்சுக்கோங்க. சரி, மாசமா ஆகலன்னா, மாசம் ஆயிட்டா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அந்த பெண்ணு மாசமாகாம இருந்தான்னா ஊருக்கு 4 கிழவி இருக்கும். ஆமா, அந்த கிழவி ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கும். எப்படி? பிள்ளை இருக்கான்னு கேட்காதுங்க, அதுக்கு ஒரு சைஸா கேக்குங்க. ஆமா, என்னடி ராக்கம்மா இவ்வளவு நாள் ஆச்சு, இத்தனை மாசம் ஆச்சு, இன்னும் வயிற்றுல புழு பூச்சி இல்லையான்னு கேட்கு. நான் கேட்கிற வயிற்றுல புழுவும் பூச்சிக்காங்கன்னா கிழிச்சுக்கிட்டு சாணியை வைக்க முடியும்? அப்படி வச்ச காலங்கள்லாம் உண்டுடா. என்ன அதுக்கு? அதுலேயும் சில சாஸ்திரங்கள் சொல்லி வச்சாங்க. சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார். ஓ, சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நிலத்தில் ஒரு இந்த இடத்துல சும்மா இன்னை நிகழ்விலே ஒரு மேடையை பலகா மேடை போட்டு இன்னைக்கு ஒரு நாடகம் நடக்குது. ஆமா, நாளைக்கு இதே ஒரு நம்ம கிராமத்தில் ஒரு முடிவு எடுத்துக்கப்பா, வருஷம் பூரா அப்படி இருக்கப்பா, பனிமழை காலத்துக்கு ஒரு கலையரங்கத்தை கட்டுவோம்ப்பா அப்படின்னு ஒரு வாஸ்து பூஜை பண்ணணும். அந்த வாஸ்து பூஜை பண்ணும் பொழுது தலைவாழையில போட்டு பல பிரச்சனைகள்லாம் வச்சு தேங்காய் பல பத்தி சொல்ல வச்சுட்டு அதுல 2 பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க தெரியுமா? ஒண்ணு மஞ்சள்ல, ஒண்ணு சாணம் இல்ல. சாணத்துல. அப்ப அந்த சாணம் என்பதிலையும் மஞ்சள் என்பது பிள்ளையார் பிடிச்சு வைக்கும் பொழுது அதுல ஒரு ஆன்மீகத்தை நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுல புழு பூச்சி வைக்குமான்னு சொல்லி சாணியை வச்சு, அந்த சாணம் என்பதை வச்சுதான் நான் சொல்லி சாணத்தை பிடித்து பார் சாஸ்திரம் பொய் என்றால். சாஸ்திர ரீதியாக என்ன செய்வாங்க, இந்த பச்சை சாணம் இருக்கு, அதுல அருகம்புல் குத்தி வைப்பாங்க. ஆமா, பாத்திருக்கீரா? பாத்திருக்கேன். அப்ப என்ன அப்படி சொல்லுதுன்னா, நீங்க வேணா சோதனை பண்ணி பார்க்கலாம். எப்படி? நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரே மாட்டு பசு சாணத்தை எடுங்க, அந்த சாணத்தை 2 பிள்ளையார் அப்படிங்க, ஒன்றுல அருகம்புல்ல குத்துங்க, இன்னொரு அருகம்புல்ல குத்த வேணாம். சரி, ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, அருகம்புல் குத்துனது அந்த காஞ்சாலும் அதோடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த அருகம்புல் குத்தாதுல போய் பாருங்க, வண்டு புழு பூச்சி அத்தனை உள்ள முச்சிட்டு இருக்கும். அருகம்புல் குத்தாதது இல்ல. நீங்க சொன்னீங்க இல்லையா, புழு பூச்சி வைக்கிற சாணம் வச்சா புத்துறாங்க. அப்ப சாணத்துல புழு பிடிக்கலாம். என்ன காரணம்? என்ன காரணம்? விஷயம் இருக்கு. விஷயம் ஏன் புழு பூச்சி இல்லையான்னு சொல்லி அந்த ஆத்தா கேட்டாங்க. நியாயமா வகுத்துல புள்ளை இருந்தானே கேட்கணும். அம்மா கேட்கணும்ல, புழு பூச்சி இல்லன்னு என்ன அர்த்தம் கேட்டாங்க. என்னையா காரணம்? ஏன்னா மூத்தர் சொல்லு முதலெள்ளிக்காயும் முன்னே துவர்க்கு பின்ன இனிக்கும். ஆமா, அவங்க சொல்லு என்னைக்குமே வீண் போகாது. என்ன நம்முடைய பாட்டு பாட்டி சொல்ற காரணம் யாரும் தோரம் கட்டுவது கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, புழு பூச்சி அப்படின்னா புழு என்பதுடைய தன்மை என்ன? இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா கணக்கிலேயே சுத்தி அங்கனக்கிலே குடஞ்சு வளைச்சு சுத்தும். புழு அந்த இலையை திண்டு போட்டு அங்கனக்குள்ள கிடக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புழு என்றால் பெண் பிள்ளைன்னு அர்த்தம்.
ஓஹோ. பூச்சி என்ன செய்யும்? சர்ன்னு பறந்து போயிடும். ஆமா. இந்த பூச்சி என்ன செய்யும்? பூச்சினா யாரு? யாரு? பெண் பிள்ளை. ஓ, பூச்சி. பூச்சியாகப்பட்டது பெண் பிள்ளை, புழுவாகப்பட்டது ஆண் பிள்ளை. ஓஹோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புழு பூச்சியில ஒரு ஆணு பிள்ளை, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இல்லையான்னு அர்த்தம். ஏன்னா அந்த பூச்சி என்பது பெண் பிள்ளைன்ற பொழுது பெத்துருவோம், வளர்த்துருவோம், அதை பருவம் அடைஞ்சோம், அடுத்த வீட்டு கட்டி கொடுத்துருவோம், கல்யாணம் இந்த இடத்த விட்டு பறந்து போடுங்க அர்த்தம். பூச்சி அதான் பூச்சி. அப்ப புழுவு அதே ஆண் பிள்ளை கணையே போட்டு நம்ம வீட்டுல இருப்ப காலத்துக்கு நம்மளை இருந்து காப்பாற்றணும் இல்லையா? ஓ, நம்ம சொத்தை காப்பாற்றணும், அப்பனை காப்பாற்றணும், அக்கா தச்சியை காப்பாற்றணும், பிள்ளைபத்தியை காப்பாற்றணும், அவன் பொட்டாட்டியை காப்பாற்றணும். இப்படி எல்லாம் நம்ம வீட்டை இருக்கான நம்ம இடத்துல இருப்பிடத்துல இருக்கக்கூடிய முந்திதான் காப்பாத்துறான். இப்ப கட்டிங்க காசுன்னா தகப்பட கழுத்துல பிடிக்கிறாங்க பாவிகளா. அதான் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காட்ட சொன்ன பாரதி. அவன் தான் சொன்ன பாருக்கு நல்ல நாடு என்று சொல்லி வைத்தானே பாரதி. அவர் பாருக்கு நல்ல பார்ல போய் கிடையாது கிடக்குறானே. என்னங்க பார்ல எவ்வளவு பிரச்சனை, அதை பாரு நீ. ஆத்தடி ஆத்த பாறை பார்த்தா பல பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் தான் சாமி, குடிக்கிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன், கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். அப்ப தண்ணீர் என்பது குடிக்கதான் செய்யறேன், சொல்ல முடியுமா? இல்லையே. தண்ணியை குடிச்சாதான் இந்த தவறு கிடையாது. தண்ணியை குடிச்சா நல்லது. ஆமா. தண்ணி அடிச்சா பெரிய பிரச்சனை. முந்தி காலத்துல அலுப்புக்கு குடிச்சா சரி, இப்ப ஃபுல்லா கொழுப்பும் குறைய மட்டும் கூட இருக்கணும். ஏன்னா அது அவனவன் செயல். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுமம் என்பது இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம்னா எல்லாரையும் நம்ம குற்றவாளியை பாத்திர முடியாது. அது அவனவன் செயலை பொறுத்து, அவனவன் எண்ணத்தை பொறுத்து. அக்கா எல்லாரையும் அந்த பார்வையில பார்க்க கூடாது. காமால கறியதே கண்ணுல கட்டதுல மஞ்சளா தெரியும். கண்ணுல மஞ்சளா மாதிரி பாக்குறவன நம்ம குடியார பாத்திரமா. ஏன்னா நீங்க சொல்ற பார்க்கும் பொழுது எப்படி பாரதத்துல ஒரு கதை இருக்கு. என்ன கதை? சுருங்க சொல்லி விளக்க வைக்கிறேன். சுருங்க சொல்லுங்க. பீஷ்மராகப்பட்டவர் சற்று தியான நிலையை கடந்து அப்படியே அமர்ந்திருந்தாரு தியானத்துல. ஆமா. அந்த பார்த்து துரியன், அதாவது துரியோதன அவனு வந்தேன். அரண்மனையில அந்த அறையில இருந்து தர்மன் வந்தேன். ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ஓட்டமா ஓடி வந்தேன். தாத்தா தாத்தானே, என்ன தாத்தா ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னா. என்னடா அப்படின்னா, எனக்கு மனசே சங்கடமா இருக்கு தாத்தா அப்படின்னா. ஏப்பா என்னடா இருக்கும் பொழுது யாருமே என்னமே பிடிக்கல சொல்லி கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியோடய பேசுறேன். யாரை பார்த்தா பிடிக்கல. அப்பதான் இவன் சொல்றாரு பேசுவாரு, துரியா இங்க வா, போய் நம்ம நாட்டை ஒரு வளம் வந்து வா, எல்லா வீடுக்கு வீதிகளும் போய் வா, எல்லோரையும் சந்திச்சுட்டு வா, கோயில் குளத்துக்கு போய் வா, எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி தர்மனை அனுப்புனாரு. ரெண்டு பேரும் போனவங்க ரெண்டு பேருடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா? எப்படி? துரியோதனன் போய் பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? ஐயோ, ஒருத்தன் கூட ஊருக்கு நல்லா இல்லப்பா, ஊரை கெட்டவனா இருக்கேன், பூரா குடியார பேர் இருக்கேன், பூரா கொள்ளக்காரனா இருக்கேன், சீட்டாட்டக்கார பேர்ல இருக்கேன், பூரா நைய வஞ்சக சூது கொள்ள எங்கிட்டு பார்த்தா அக்கறை போர் இப்படி சொல்றேன். ஒண்ணுமே சரியில்லடா. சரியில்லை. ஆனா தர்மம் போனேன், யாரை பார்த்தாலும் பக்திமான்களா இருக்கிறாங்க. எப்படி? 6 கால பூஜை நடத்துறாங்க, ஆண்டவனை தொடுறாங்க, ஆலயத்தை கட்டுறாங்க, கோவில் கும்பாசி நடத்துறாங்க, எங்க பார்த்தா அன்னச்சத்து நடக்குது, பசியார நல்லா சாப்பிடுறாங்க, எல்லாரும் அப்படி உண்டு உறங்கி மயக்கத்துல இருந்தாலும் கூட அவங்க உழைக்கிறாங்க, எல்லாமே நல்லதா நடக்குது தாத்தாண்டேன். ஒரே தெருவு, ஒரே ஊரு, ரெண்டு பேரும் போனேன். ஆனா அவன் பார்வை எப்படி இருந்துச்சு? அவன் பார்வை ஐயக்கத்தனமா இருந்துச்சு, இவன் பார்வை எப்படி இருந்துச்சு? நல்ல விதமா இருக்கு. அப்ப அவனவன் எண்ணத்தை பொறுத்துதான் மனிதன் வாழ்க்கை அமைகிறது. சரியா? நம்ம நினைக்கிற நினைப்பு சரியா இருந்தா எண்ணம் தானே வாழ்க்கை. கண்டிப்பா எது நடக்குமோ அதை நல்லபடியா நடக்கும். பாரதத்திலே என் பாட்டன் சொன்ன இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது. இனி நடக்கிற நல்லதா இருக்கணும்ல, நல்லா நடக்கணும் சாமி. இப்ப வரும் சத்த கடிச்சு ஆளோ எங்க குடும்பமே காவலுக்கு இருக்கும். அப்படியா? ஆமா. என்ன காவல்? திணை காவல். யார் யார் வந்திருக்கீங்க? நானு, என் தங்கச்சி வள்ளி நாயகி. சரி, வர சொல்லு பார்க்கலாம். நான் கட்டிக்க போற பிள்ளையுடைய காதலி. அப்படியா? ஆமா. காதலி வர சொல்லு பார்க்கலாம். வந்தால் என்ன செய்வீங்க சாமி? ஆசீர்வாதம் கொடுக்குறேன். நல்லாசி கொடுப்பீர்களா? கண்டிப்பா. உங்க ஆசிக்காண்டி அந்த புள்ள தவம் வர சொல்லுங்க. நீங்க நல்லாசி கொடுக்க வேணும். அப்படியா? கண்ணே ராதா செல்வி, கண்ணே ராதா செல்வி, வா, சாமி கிட்ட நல்லாசி வாங்கினாத்தே உனக்கு சென்னை நிக்கும் இருக்காங்க. என்னப்பா